ஹலோ கைஸ், இன்றைக்கி என்னோடய மினி விலாக் பார்க்கலாம். இந்த விலாக் வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லாவே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன், நல்லா இருக்குது. அண்ட் இன்றைக்கி மார்னிங் எல்லாம் சமைச்சி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் துணியெல்லாம் துவச்சி காய போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துட்ருக்கேன். இயற்கையெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது, கொஞ்சம் உட்காந்து ரசித்து பாருங்கள். ஃபோனெல்லாம் அப்புறம் எடுத்து வச்சுட்டு நான் ரசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ஆர்டர் வந்தது. ஆல் இன் ஒன் ஹேர் ஆயில் வந்து ஒரு 200 ml. அதுக்கப்புறம் சார்கோல் சோப் வந்துட்டு ஒரு 2 சோப்பு 100 கிராமில் உள்ளது. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஆல் இன் ஒன் ஷாம்பு ஒரு 1 லிட்டர். ஆன்லைன்லலாம் இல்லை. ஸோ கஸ்டமர் வந்து எடுத்து வைங்க, நேர்லேயே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் வந்து இருக்கிறது வந்து புது பிளேஸு. ஸோ என்னை நம்பி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களெலாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் எல்லாமே வெயிட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஏதாவது லீக்கேஜ் எதுவும் இருக்கா, ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஆஃப்லைனில் ஃபஸ்ட்டு கஸ்டமர் இல்லையா. ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு லோகோ எல்லாம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க, கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆயில் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ அதில் வந்து ஸ்டெப் 3 நல்லா சுண்டை காய்க்கிறது ஒரு 2 நாள் ஊற வச்சுட்டு அந்த ஸ்டெப்பு தான் இப்போ போயிட்டுருக்கு. இதை நல்லா காய வச்சுட்டு 60 ஹெர்ப்ஸும் ஆட் பண்ணி இதை நல்லா ஊற வச்சு நல்லா சுண்டை காய்ச்சிட்ருந்தேன். இது கிட்டத்தட்ட சுண்டை காய்கிறதுக்கே ஒரு 1 ஹவர் கிட்ட ஆகுது. டெய்லி 1 ஹவர் இல்லை 2 ஹவர், அதாவது இது ப்ரிப்ரேஷன் பண்ணுற அந்த டைம் ரொம்பவே டைம் எடுக்கும். பட் நம்மளுக்கு கஸ்டமருக்கு வந்து குட் குவாலிட்டியில் வந்து ஆயிலை வந்து சேர்த்தணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ரசித்து தான் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே, ஓனாக வந்து ப்ராடக்ட்லாம் இது பண்ணுறது. ஸோ உங்களுக்கும் வந்து என்னோடய ஹேண்ட்மேட் சோப் அண்டு ஹேண்ட்மேட் ஷாம்பு, ஆயில் இதெல்லாம் வேணும்னா வந்து என்னோடய லவ்வபிளான ஒரு ஆர்டராக நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இன்றைக்கி சுண்டைக்காய் வந்து வீட்டு பக்கத்தில் செடி இருந்தது. அது பக்கத்துலேயே இருக்கிறதுனால அதோட அருமை எனக்கு வந்து தெரியலை. பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் வந்து வந்து பறிச்சுட்டு போவாங்க. ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி கிடைக்காத மாதிரி இது பண்ணவும் தான் அப்புறம் நம்ம ஏன் இப்படி அலட்சியமாக இருக்கோம், இருக்கும்போது அருமை தெரியாதுன்ற மாதிரி உடனே எடுத்து எல்லாத்தையும் பறித்து கொஞ்சம் 1க்கு 2 நச்சு காய வச்சிட்டேன். இது வந்து மணத்தக்காளி ரொம்ப நல்லது, வயிற்று புண்ணெலாம் அல்சர்லாம் நல்லா க்யூர் பண்ணும். இதுவுமே வீட்டு பக்கத்தில் இந்த பிளான்ட் இருந்தது. 2மே வத்தலாக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வத்தலாக வறுத்தும் சாப்பிட்டுக்கலாம், சுண்டைக்காய் குழம்பு மாதிரியும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப போர் அடிச்சது எனக்கு. இந்த தென்னை மரத்தில் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, அதில் ஒரு குப்பை அப்படியே வெட்டி, ஸோ அந்த தெரியுது பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி பெருக்கு மாதிரி சீன் மாதிரி ரெடி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் இது பண்ணி இந்த மாதிரி குச்செல்லாம் கலெக்ட் பண்ணி, ஆக்சுவலாக பச்சை இதில் பண்ணக்கூடாது, பட் ரொம்ப போர் அடிச்சதுனால பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் இந்த பக்கம் வச்சுட்டு அப்புறம் முடிஞ்சது. அடுத்து நைட்டு ஒரு 5:30 போல் ஒரு கோலத்தை போட்டுட்டு அப்புறம் காய்கறி எல்லாமே ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க, அதை எடுத்து வச்சுட்ருந்தேன். தக்காளி சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறது அந்த கன்று மாதிரி இருக்குது பாருங்கள், இப்போ காமிச்சல, அதை வந்து கீழே நோக்கி வைங்க. கீழ் நோக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் தான் நான் ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்து எல்லா காய்கறியுமே எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில், ஏன்னா நான் ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ண மாட்டேன், இந்த சீசனுக்கு எல்லாமே கெட்டு போகுது, அதனால் வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் தூங்க போயாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய ஸ்கின் கேரில் வந்து நான் ஹேண்ட்மேடாக ரெடி பண்ணுற ஃபேஸ் க்ளோ ஆயில், இதில் வந்து 20+ க்ளோ கொடுக்குற இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது. ஃபேஸில் எல்லா இஷ்யூவுமே வந்துட்டு நல்லா க்யூர் பண்ணுது, நல்லாயிருக்கு. ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு தெரியும் முன்னாடிக்கு இப்போ வந்து நல்லா க்ளோ இருக்குது அந்த மாதிரி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்